வணக்கம். நான் ராம். இது ஈரான் போரில் என்று ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய போரின் 62வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து தகவல்களையும் வழங்கும் எங்களின் தினசரி செய்தி தொகுப்பு. ஈரானின் முன்மொழிவுகளில் தனக்கு திருப்தி இல்லை என்று அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இரு தரப்பிற்கும் இடையேயான மத்தியஸ்தம் செய்து வரும் பாகிஸ்தானிடம் டெக்ரான் புதிய திட்டத்தை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அமெரிக்கா ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்க போகின்றதா? மத்திய கிழக்கில் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை நிலைநிறுத்த ராணுவ தளபதிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இவை தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. உலகளாவிய உணவு விநியோகத்தில் போரின் தாக்கம் குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாபெரும் உர நிறுவனத்தின் தலைவர் இது வாரத்திற்கு 10 பில்லியன் உணவுகள் வரை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறுகின்றார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரானின் முன்மொழிவுகளில் தனக்கு திருப்தி இல்லை என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறும் போது அதிபர் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இரு தரப்பிற்கும் இடையேயான மத்தியஸ்தம் செய்து வரும் பாகிஸ்தானிடம் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கான தனது சமீபத்திய முன்மொழிவை டெக்ரான் வழங்கியுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இன்று அதிகாலையில் ஈரானின் நீதித்துறை தலைவர் டெக்ரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ஆனால் அச்சுறுத்தலின் கீழ் நிபந்தனைகளை ஏற்காது என்றும் கூறினார். அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறிய போது அவர்கள் முன்னேற்றம் கண்டிருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் அந்த நிலையை எட்டுவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஈரானில் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போவதில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகளும் சிக்கல்களும் இருக்கின்றன. தலைமை மிகவும் சிதறி போய் இருக்கிறது. அதில் 2 அல்லது 3 குழுக்கள் இருக்க வேண்டும், ஒருவேளை 4ஆக கூட இருக்கலாம். அது மிகவும் பிளவுபட்ட தலைமை. ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகின்றார்கள், ஆனால் அனைவரும் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களிடம் அடிப்படையில் ராணுவம் ஏதும் மிஞ்சவில்லை, ஆனால் எனக்கு அதில் திருப்தி இல்லை. எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கா மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்க தயாராக இருக்கலாம் என்பதற்கான புதிய அறிகுறிகளுக்கு மத்தியில் அதில் ட்ரம்பின் கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையின் முக்கிய நீர்வழிப்பாதை பெரும்பாலும் முடக்கப்பட்டுள்ளது மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்துள்ளன. ஏற்கனவே பிராந்தியத்தில் உள்ள பிரமாண்டமான ராணுவ குவிப்புடன் மத்திய கிழக்கில் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை நிலைநிறுத்த அமெரிக்கா மத்திய கட்டளை சென்காம் கோரியுள்ளதாக சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் ஈரானில் போரை தொடர அதிபர் ட்ரம்பிற்கு உள்ள அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் ஜனநாயக கட்சியினரின் 6வது முயற்சியை அமெரிக்க செனட் சபை நிராகரித்தது. அமெரிக்க காங்கிரசிடமிருந்து அனுமதி பெற வெள்ளை மாளிகைக்கு வழங்கப்பட்ட 60 நாட்கள் காலக்கெடு இப்போது முடிந்துவிட்டது. இருப்பினும் தற்போதைய போர் நிறுத்தம் காரணமாக அனுமதி பெறுவதற்கான காலக்கெடு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலர் பீட் ஹெட்செட் கூறுகிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலில் ஈரான் மீண்டும் ஒருமுறை அச்சுறுத்தலாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்ய நாடு மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் வாஷிங்டன் தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கினால் அமெரிக்க தளங்கள் மீது மீண்டும் நீண்ட மற்றும் வலிமை மிகுந்த தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் கூறுகிறது. ஈரானுடைய அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் நாட்டின் தேசிய சொத்துக்கள் என்றும் அவற்றை தற்காத்துக் கொள்வது ஒவ்வொரு ஈரானியரின் கடமை என்றும் முஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற முதல்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இப்படி இருக்கையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஈரான் தலைவர் இப்படி பேசியிருப்பது விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானின் அடையாளமாக விளங்கும் அறிவியல் தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி மற்றும் பயோ டெக்னாலஜி போன்ற எல்லா துறைகளையும் ஈரான் பாதுகாக்கும் என்றும் ஈரானின் நிலம், நீர் மற்றும் வான்வெளியை எப்படி பாதுகாப்போமோ அதேபோல் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களையும் பாதுகாப்போம் என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். வழக்கமாக ஒவ்வொரு நாடும் தங்களுடைய உட்கட்டமைப்புகளை பாதுகாக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் என்பது உண்மைதான். ஆனால் எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்ற நேர காலம் இருக்கின்றது அல்லவா? தற்போது 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு 2 நாடுகளும் தயாராகி வரும் இந்த நேரத்தில் ஈரான் இப்படி பேசி இருக்கிறது அமெரிக்காவை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்றால் பேச்சுவார்த்தை நடப்பதே சந்தேகம்தான் என்று பலரும் சொல்கின்றார்கள். ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கட்டுப்படுத்த ஒரு புதிய ஒப்பந்தத்தை கொண்டுவர முயற்சி செய்து வரும் வேளையில் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஈரான் அமெரிக்க போர் காரணமாக உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 20% நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. இது இந்தியா போன்ற 3ஆம் நாடுகளுக்கு கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையை உருவாக்கி இருக்கிறது. எனவே எப்போது போர் முடியும் என்று மொத்த உலகமும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரான் மேற்கூறியவாறு பேசியிருப்பது எதிர்பார்ப்பில் மண்ணை அள்ளி போட்டது போல இருக்கிறது. இதற்கிடையில் எதிரிகளுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருப்பதாக ஈரான் கடற்படை தளபதி ஷராம் இரானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஷராம் என்ன சொல்கிறார் என்றால், எதிரிகளுக்கு மிக அருகிலேயே அந்த புதிய ஆயுதம் இருக்கிறது, அதை பார்த்தால் அவர்களுக்கு மாரடைப்பே வந்துவிடும் என்றார். இது ஒரு மர்ம ஆயுதம்.
இந்த மர்ம ஆயுதம் ஈரானின் ரகசிய தயாரிப்பான ஹூட் ஏவுகணையாக இருக்கலாம் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பாரசீக மொழியில் ஹூட் என்றால் திமிங்கிலம் என்று பொருள். இது சாதாரணமாக டோபிட்டோ கிடையாது. நீருக்கு அடியில் ஒலியை விட வேகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூப்பர் ஹெவிடேட்டிங் வகையைச் சேர்ந்தது. சாதாரண டோபிட்டோக்கள் மணிக்கு 60 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்லும். ஆனால் ஹூட் மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. நீர் என்பது காற்றை விட 1000 மடங்கு அடர்த்தியானது. இது வேகத்தை தடுக்கும். ஆனால் ஹூட் தன்னை சுற்றி ஒரு வளி குமிழை உருவாக்கி நீரின் எதிர்ப்பை குறைத்து ஒரு புல்லட்டை போல பாய்ந்து செல்லும். 200 கிலோவுக்கும் அதிகமான வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இதன் மின்னல் வேகத்தால் எதிரி கப்பல்கள் தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க நேரமே இருக்காது. அதிவேகமாக செல்வதால் எரிபொருள் விரைவில் தீர்ந்துவிடக்கூடும். இதனால் அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வரை மட்டுமே இதனால் பயணம் செய்ய முடியும். இதுவே இதன் பலவீனம். சாதாரண டோபிட்டோக்கள் 30 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதன் வேகம் மற்றும் சத்தம் காரணமாக சோனார் கருவிகளை கொண்டு இதை கண்டறிவதும் கடினம். அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற பிரமாண்ட கப்பல்கள் பல்வேறு தற்காப்பு வலயங்களை கொண்டவை. ஹூட் ஏவுகணையை ஏவ ஈரான் கப்பல்கள் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிக அருகிலேயே செல்ல வேண்டும். இது ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமம். திறந்த வெளியில் இது சாத்தியமில்லை என்றாலும் குறுகிய இடமான ஹோமோஸ் நீரிணையில் பதுங்கி இருந்து தாக்கினால் அமெரிக்க கப்பல்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளது. இருப்பினும் நிபுணர்களின் கருத்துக்களின்படி இதற்கான வாய்ப்பு மிக குறைவாகத்தான் உள்ளதாக சொல்கின்றார்கள். ஈரானின் இந்த அறிவிப்பு வெறும் உளவியல் போர் என்று பலரும் கருதுகின்றார்கள். வாஷிங்டன் மீண்டும் ராணுவ நடவடிக்கை தொடங்க திட்டமிடுகிறதா? இன்று பல விடயங்கள் ஒன்றாக இணைந்துள்ளன. ஒன்று, ஈரான் முன்மொழிந்தவற்றில், அதாவது மத்தியஸ்தராக செயல்படும் பாகிஸ்தானிடம் டெஹ்ரான் வழங்கிய புதிய முன்மொழிவுகளில் அவர் தெளிவாக மகிழ்ச்சி அடையவில்லை. தனது தூதர்களை அனுப்புவதில் அவருக்கு ஆர்வம் குறைந்துவிட்டது என்று ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். கடந்த வாரம் அவர்கள் பாகிஸ்தான் செல்வதற்கான சில அறிகுறிகளை கண்டோம். ஆனால் வார இறுதிக்குள் அது ரத்து செய்யப்பட்டது. இப்போது அவர் ஈரானினுடைய முன்மொழிவுகளில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லியிருப்பது மீண்டும் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகள் ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்குள் செல்ல போகின்றது என்பதையே சுட்டிக்காட்டுகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் அமெரிக்கா தனது அதீத கோரிக்கைகள், அச்சுறுத்தல் பேச்சுக்கள் மற்றும் தூண்டும் நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டால் டெஹ்ரான் ராஜதந்திரத்தை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிராக எடுக்கக்கூடிய பல்வேறு ராணுவ வாய்ப்புகள் குறித்து அதிபர் டிரம்புக்கு சென்காம் விளக்கியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டையால் ட்ரம்ப் நிர்வாகம் ஏமாற்றமும் பொறுமையின்மையும் அடைந்திருப்பதையே இந்த நிகழ்வு காட்டுகிறது. ஈரான் மீது அதிக அழுத்தத்தை பிரயோகிக்க அமெரிக்கா விரும்பலாம். உட்கட்டமைப்பை இலக்காக கொண்ட வலுவான தாக்குதல்கள் அல்லது போக்குவரத்தை எளிதாக்க ஹோமோஸ் நீரிணையின் ஒரு பகுதியை கைப்பற்றுவது ஆகிய இரண்டில் ஒன்றை அதிபர் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எப்படி இருந்தாலும் அந்த தாக்குதல்களை அமெரிக்கா பரிசீலிக்கும் போது அது ஈரானின் பதிலடியை கணக்கில் கொள்வதில்லை. போர் நிறுத்தத்திற்கு முன்பே ஈரான் வளைகுடாவில் உள்ள தனது அண்டை நாடுகளுக்கு எதிராகவும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் பதிலடி கொடுத்ததை நாம் அறிவோம். ஹோமோஸ் நீரிணையில் ஒரு பகுதியை அமெரிக்கா கைப்பற்ற விரும்பினால் அதற்கு தரைப்படை தேவைப்படும். அது ஒரு குறிப்பிட்ட மாற்றமாக கருதப்படும். ஆனால் கப்பல் நிறுவனங்கள் அந்த தெரிவில் நம்பிக்கையுடன் இருக்கும் என்பதற்கோ அது உண்மையில் போக்குவரத்தை எளிதாக்கும் என்பதற்கோ எந்த உத்தரவாதமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்போது ஒரு போர் நிறுத்தம் உள்ளது, அதாவது குண்டுவீச்சு நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை அமெரிக்கா அந்த போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறது. ஏனெனில் ஈரானிய நீர்நிலைகள் மற்றும் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா முற்றுகையை தொடர்கிறது. இது பொருளாதாரத்தை முடக்குவதிலும் ஈரானுக்குள் இருக்கும் மக்களுக்கு நிலைமை கடினமாக்குவதிலும் வெற்றி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஈரானியர்களை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கு இது உதவவில்லை என்பதே உண்மை. இவை ஈரான் போரில் இன்று தருகின்ற மிக முக்கிய செய்திகள். மீண்டும் நாளை ஈரான் போரில் இன்று 63வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இதுவரை நேரமும் இந்த நிகழ்வுகளை கண்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றிகள்.